ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பிளாக் சம்மனர் அனிமே சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்பவும் போல இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோல அதையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க ஸ்ட்ரீம் மிஸ் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் கெல்வின் பிளாக்வின் மெம்பர்ஸ் காப்பாத்தின எல்லா பொண்ணுங்களும் கிளம்புறதுக்கு முன்னாடி கெல்வினுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் மட்டும் குறுக்க வந்து அவங்களை அடிச்சு போட்டுட்டு இவங்களை காப்பாத்தலனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கும் இல்லையா? அதனாலதான் எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்களை பாக்குறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களை வந்து நான் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த இடத்துல கிளம்பி போக கில்டு மாஸ்டரும் இதுக்கப்புறம் எதை நினைச்சு கவலைப்படாதப்பா, இவங்க எல்லாரையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அது மட்டும் இல்லாம நீ புடிச்சு கொடுத்த பிளாக் விண்டோட மெம்பர்ஸ் எல்லாரையும் நாங்க ஜெயில வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்பா. ஏன்னா எங்களுக்கு எதிரி நடா இருக்கக்கூடிய டெய்சனுக்காக தான் அவங்க எக்கச்சக்கமான விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப நாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரிங்க நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுன்ற மாதிரி பாய் பாய் சொல்ல பாக்க இவங்க உடனே இருப்பா நீ அந்த ஹீரோஸ் எல்லாம் கூட்டிட்டு போனியே அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கேட்க அவங்களா இந்நேரத்துக்கு நான் சொன்ன மாதிரி அவங்க ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குகைக்கு வந்தா இந்த இடத்துல அவங்க எல்லாரும் ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையாவே இவங்களை குளிக்க வைக்கிறதுக்காக ட்ரெஸ் கைட்டுங்கன்னு சொல்லல, அதுக்கு பதிலா இந்த மாதிரி ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வாங்க, உங்களுக்கு பீச்ல இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போட வைக்க போறேன், நீங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்க போறேன்னு இந்த இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட விட்டு இருக்கா. ஆனா இவங்க அந்த மான்ஸ்டரை கூட சமாளிக்க முடியாம இதுகிட்ட அடி வாங்கிட்டு இருக்க. இது எல்லாத்தி பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சாராவும் சீக்கிரமா ஒரு மீனை பிடிக்கிறதுக்குள்ள அதை கொண்டுடுங்கன்ற மாதிரி ஜாலியா உட்காந்து மீனை பிடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா கேள்வி என்ன சொன்னா இல்லையா, வாட்டர் கிங்டம் போனதுக்கு அப்புறம் நம்ம மீன் பிடிச்சிக்கலான்னு, அதனால இந்த இடத்துல உட்காந்து மீனை பிடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் குளோத்தோவும் எஃபோலும் சேர்ந்து இவங்க சாப்பிடறதுக்கான சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏஃபோலுக்கு சமைக்கக்கூடிய ஒரு ஸ்கில் ஒன்னு கிடைச்சிருக்குது. அதனாலதான் இன்னைக்கு கூட இவங்க உட்கார்ந்து சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க எப்படியாச்சும் இந்த மான்ஸ்டர் கொண்டாகணும் என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இது ஒரு எலக்ட்ரிக் மேஜிக் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மான்ஸ்டர்ன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் சண்டை போடணுன்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேள்வினும் சரி ஓகே இந்த பசங்க சரி வர மாட்டாங்களாட்டுக்கு நம்ம லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுப்போன்னு குட்டி பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய நானா கட்டியும் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு குட்டிங்க பாருங்கப்பா, நீங்க ரெண்டு பேரும் நேச்சுரல் அட்டாக் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பிளாஸ்டர் கிரியேட் பண்ணும். அதனால அந்த அட்டாக் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சின்னதா ஒரு ஹிண்ட் கொடுக்க நானா மட்டும் இவன் என்ன சொல்றான்றதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே கெல்வின் நீங்க சொன்ன மாதிரி நான் பெருசா ஒரு நேச்சுரல் அட்டாக் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பொண்ணு மட்டும் பெருசா நேச்சுரல் அட்டாக்கா சரி சரி பண்ணிடலாம்னு வேற எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா என்ன இவன் சொன்ன நேச்சுரல் அட்டாக்க கூட இவங்க ஒழுங்கா யூஸ் பண்ணாம இந்த மான்ஸ்டர் கிட்ட இன்னமும் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் எதுக்காக கெல்வின் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவங்களுக்கு எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான்னு சாராவுக்கு சுத்தமா புரியல. அதனால ஏன் அந்த மாதிரி பண்றேன்னு இவங்க கிட்ட வந்து கேட்கவும் ஒண்ணும் இல்லப்பா இவங்க எல்லாருமே என்னுடைய உலகத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்தவங்க, அதனாலதான் இவங்க டீமன் கிங் எதிர்த்து நிக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணுன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது இதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆகலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாராவும் சரி விடு இதுக்கெல்லாம் கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா, இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் மேஜிக் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் இவங்களுடைய லெவல் இன்க்ரீஸ் பண்ணு, அதுக்கப்புறம் இவங்க வந்து இது கூட சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பா இதை தோக்கடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லவும் இப்பதான் இவனுக்கு விஷயமே புரிய வருது. ஏன்னா எந்த அளவுக்கு இவங்களுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய மேஜிக் பவரும் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இவங்க சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு இது மாதிரி பண்ணலாமேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த மான்ஸ்டர் கதற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மான்ஸ்டர் போட்டு தள்ளிட்டாங்க. ஆனா 5 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய விஷயத்தை அரை மணி நேரமா முடிச்சிருக்காங்க இல்லையா, அதனாலதான் எப்படியோ ஒரு வழியா முடிச்சிட்டாங்கப்பான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஏஃபலோ சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு சீக்கிரம் வாங்க சாப்பிடலான்ற மாதிரி கூப்பிட எல்லாருமே வந்து ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல கூட நம்ம சாரா இருக்கா இல்லையா, இவன் நான் நிறைய விஷயங்களை சொல்லி தரேன்னு விக்டரி இவளுக்கு சண்டை போறதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க இவங்க எல்லாரும் ஏதோ மேக்ஸ் வாத்தியாரு ஃபார்முலா சொல்றத பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்காக டைம் கொடுக்கணும்னு கெல்வின் டக்குனு குறுக்க வந்து எப்பா நீ மீன் பிடிக்கணும் தானே சொன்னேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரி கேட்க ஆமா இல்ல நான் மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டி போட்டேன் நான் போய் அதை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி வேகமா கிளம்பி போக இப்போதான் இவங்க எல்லாருமே நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டீமன் கிங் அரைவல் ஆகுறத பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டீமன் கிங் வர இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லா மாறுதுன்னு ஆல்ரெடி லியோ சொன்னார் இல்லையா, அதே மாதிரி தான் இன்னைக்கு இவங்க சண்டை போட்டுட்டு இருந்த மான்ஸ்டரும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனாலதான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த டீமன் லார்ட் திரும்ப வரதுதான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்பா நீங்க இந்த உலகத்துக்கு எப்படி வந்தீங்கன்ற மாதிரி ஹெல்வின் கேட்க இவங்களும் தங்களுடைய ஸ்கூல்ல ஏற்பட்ட அந்த மேஜிக் சர்க்கிள் அப்புறம் காடஸை மீட் பண்ணது அதுக்கப்புறமேட்டு இவங்க ஹோலி கிங்டம்க்கு வந்தது எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்க இவனுக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது. ஏன்னா இவங்க எல்லாருமே கெல்வின் மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வரல, அதுக்கு பதிலா மெல்ஃபினா இவங்க எல்லாரையும் பிசிக்கலாவே இந்த இடத்துக்கு சமன் பண்ணி இருக்கா. அதாவது அங்க இருக்கிறவங்க அப்படியே டெலிபோர்ட் மேஜிக் யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கா. அதனால இவங்க எல்லாருமே உட்கார்ந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது சாரா மட்டும் இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டு
புடிச்சிட்டு கத்திக்கிட்டே ஓடி வரா. என்னடான்னு பார்த்தா எஸ் ரேங்க சேர்ந்த பாஸ் லெவல் வாட்டர் டிராகன் பீஸ்ட் இவ புடிச்சிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இது இந்த இடத்துக்கு இவ கூட்டிட்டு வரதுக்கு காரணமே இவ்வளவு நேரமா இவங்களுக்கு எப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தா இல்லையா, அந்த விஷயத்தை லைவ் அந்த இடத்துல பண்ணி காட்டுறதுக்காக தான். அதனாலதான் இந்த இடத்துக்கு இவ டிராகனை கூட்டிட்டு வந்ததை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பேனை பார்த்துக்கிட்டு இருக்க கெல்வின் மட்டும் இந்த ஹீரோ இருக்கா இல்லையா, அந்த பையனை புடிச்சுக்கிட்டு இங்க பாருப்பா, இப்ப சொல்லுப்பா உன்னால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீனா அந்த இடத்தை விட்டுட்டு போயிட்டு திரும்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் வந்து சண்டை போடுவியா, இல்ல நான் முடிஞ்சதை பாப்பேன் அந்த இடத்துல இருந்து சண்டை போடுவியன்ற மாதிரி கேட்க, ஜீவனும் கெல்வின் நான் உங்களை இந்த வாட்டர் கிங்டம்ல மீட் பண்ணலனா கண்டிப்பா நான் அந்த இடத்துல இருந்து சண்டை போடணும் தான் யோசிப்பேன். ஆனா உங்களை மீட் பண்ணி இப்ப நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டதுனால கண்டிப்பா என்னுடைய டீம்மேட்ஸோட பாதுகாப்புக்காக அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு திரும்ப ஸ்ட்ராங்கா மாதிரி அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுவன்ற மாதிரி சொல்லவும் கெல்வின் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஓகேப்பா நான் வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்டன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் ஆரம்பத்துல இருந்தே நான் ஒரு ஹீரோ, என்னால மட்டும் தான் எல்லாமே முடியும், நான் பார்த்து தனியா சண்டை போட்டு இருந்தா இல்லையா, அதனாலதான் என்னோட மென்டாலிட்டியை மாத்தணும், நம்ம டீம் தான் எல்லாமேன்றதை உனக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக கெல்வின் இந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் இவனுக்கு கொடுத்துருக்கான். அதனாலதான் நான் வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட, அது மட்டும் இல்லாம உன் கூட இருக்கவங்களும் பாஸ் ஆயிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் கூட இருக்கவங்கள பத்திரமா பாத்துக்கொன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே சாலை புடிச்சிட்டு வந்த டிராகன் இருக்கு இல்லையா, அதை புடிச்சு போட்டு அடி அடிச்சு கொண்டுகிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல இவங்க எல்லாருமே இந்த நாட்டுல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க மட்டும் நாங்க வெஸ்டர்ன் நோக்கி கிளம்பணும், சோ அதனால நாங்க கிளம்புறோம்னு இந்த கடலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நேஷனுக்கு இவங்க கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கேள்வினும் சரி ஓகேப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, அது மட்டும் இல்லாம இந்த பெண்டன்ட் கூட வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு லக்கி சாம தரும்னு இவங்க எல்லாருக்கும் ஒரு பெண்டன்ட் கொடுக்கவும் இவ்வளவு நேரமா இவனை கெல்வின் கூட இருந்த அந்த ஹீரோ கடைசியா தேங்க்யூ டீச்சர்னு சொல்றான். ஏன்னா இவனுக்கு நிறைய விஷயங்களை டீச் பண்ணிருக்கான் இல்லையா, அதனாலதான் அதை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ டீச்சர். அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சு இதுக்கு அப்புறம் நான் என்னுடைய லெவல் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன் ஒரு கட்டத்துல உங்களை விட ஸ்ட்ராங்கா கூட மாறுவேன், அன்னைக்கு நான் உங்க கூட கண்டிப்பா வந்து சண்டை போடுவேன், அந்த நாள் சீக்கிரமே வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கடைசி இவனுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு கிளம்பி போற வழி முழுக்க செட்சுனா கிட்ட இவங்கள மாதிரி ஒருத்தவங்களை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு அடியிலேயே எஸ் ரேங்க சேர்ந்த பாஸ் லெவல் மான்ஸ்டரையே போட்டு தள்ளுறாங்க. அதனால இவங்களை விட ஸ்ட்ராங்கா எப்படியாச்சும் நம்ம மாறி ஆகணும்ன்ற மாதிரி இவன் சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்க, இந்த பக்கம் கரையில் நிற்கக்கூடிய கெல்வின் மட்டும் நாமளும் அவங்க கூடவே போயிட்டு பக்கத்து நாட்டுல இருக்கவங்களை போட்டு தள்ளிடலாமன்ற மாதிரி கோபமா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இப்ப அந்த ஹீரோஸ் போய்கிட்டு இருக்கக்கூடிய நாட்டுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு தான் லீசியா எம்பையர். அந்த எம்பையர்ல தான் எக்கச்சக்கமான எல்ஃப் வாழுறாங்க. ஏன் ஜெரால்டோடைய நாடே மொத்தமா அழிஞ்சு போகட்டும்னு ஒரு எல்ஃப் வந்து சாபம் கொடுத்துட்டு போனா இல்லையா, அவன் வாழுறதும் அந்த லீசியா எம்பையர் தான். அதனாலதான் கெல்வின் இப்படி கோபமா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஜெரால்டோ அந்த இடத்துக்கு வந்து அரசே நீங்க எதுக்காக கோபமா பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் உங்கள்ட்ட சொன்னதுக்கு இன்னமும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்காக நீங்க அந்த இடத்துக்கு போலாம் தானே யோசிக்கிறீங்க, ஆனா இப்ப நம்ம அங்க போக வேணாம் அரசே, ஏன்னா பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரே ஒரு சாபத்தால என்னுடைய மொத்த நாட்டையுமே அவங்க அழிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலைமையில போயிட்டு அவங்களை அட்டாக் பண்ணலாம் நினைச்சா நம்மளுக்கு ஏதாவது பெரிய ஆபத்தா மாறும். அதனால இப்போதைக்கு நம்ம போய் அட்டாக் பண்ண வேணாம் அரசே, அதுக்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய எஸ் கிளாஸ் மான்ஸ்டர்ஸ் அப்புறம் ஹை லெவல் மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே போட்டு தள்ளி நம்மளுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு போய் சண்டை போடலான்ற மாதிரி சொல்லவும் கெல்வின் கொஞ்சம் கவலைப்படாம இங்க பாருப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்களுடைய பவர் என்ன ஏதுன்றதை நம்ம கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுப்போம். ஏன்னா நான் ஹீரோஸ்க்கு கொடுத்த அந்த லக்கி சாம் பெண்டன்ட் சாதாரண பெண்டன்ட் கிடையாது, அது ஒரு கம்யூனிகேஷன் பிளஸ் ட்ராக்கிங் பெண்டன்ட். அது மூலியமா அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்றது எல்லாத்தையுமே நம்மளால இங்க இருந்தே பாத்துக்க முடியும். அதனாலதான் கண்டிப்பா அவங்க போகக்கூடிய அந்த நாட்டுக்கு போறது மட்டும் இல்லாம எப்படியும் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த எல்ஃபோடைய நாட்டுக்கு போவாங்கன்றதுக்காக அவங்கள்ட்ட அந்த பெண்டன்ட் கொடுத்திருக்கேன். சோ அது மூலியமா அவங்களுடைய பவர் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி நம்மளுடைய லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிறைய மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாரா செம வேகமா ஓடி வந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா வந்த வேகத்துக்கு இவனை தள்ளி விட்டுட்டா இல்லையா, அதனால என்னப்பா ஏன் இப்படி தள்ளி விட்ட, யார் வந்திருக்கான்னு பார்த்தா அட்வென்ச்சர் கில்டர்ல இருக்கக்கூடிய மெசஞ்சர் இவங்களை அரண்மனைக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அதனால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் ஐயோ நம்ம இங்க எதுக்கு வந்தோனே மறந்துட்டோமே, உங்களுக்கு எல்லாருக்கும் நாம இருக்குதான்ற மாதிரி கேட்க, மீன் பிடிக்கிறதுக்கா இல்ல, அப்ப பீச்ல குளிக்கிறதுக்கா இல்ல, நம்ம இங்க வந்தது ரைஸ் வாங்குறதுக்காக அப்படின்ற மாதிரி கத்திட்டு அடுத்த நிமிஷமே இவங்க அரண்மனை கிட்ட வந்துட்டாங்க. ஆனா இந்த அரண்மனை பாக்குறதுக்கு அப்படியே ஜப்பான் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதனாலதான் எப்படி இவங்க இந்த இடத்துல இந்த ஜப்பான் ஸ்டைல் அரண்மனை கட்டினாங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது என்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜெரால்டோ அரசே நீங்க எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நான் சில விஷயங்களை வெளியில இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேள்விப்பட்டேன். என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அரசி இருக்காங்க இல்லையா, அவங்களுமே இந்த உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது, வேற ஒரு உலகத்தை சேர்ந்தவங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல அரசுன்ற மாதிரி சொல்லவும் எதுவா இருந்தானப்பா வா உள்ள போய் பாத்துடலான்னு உள்ள வந்தா ஜப்பான்ல எப்படி அரண்மனை எல்லாத்தையும் பக்கவா ரெடி பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குது. அதனால இதை பார்த்ததும் சரி ஓகே இந்த இடத்துல இந்த மாதிரி ரெடி பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்போன்னு எல்லாருமே அரசி கிட்ட போறதுக்கு முன்னாடி ஷூ எல்லாத்தையுமே கைட்டி வச்சுட்டு முன்னாடி போயிட்டு மரியாதை கொடுக்க இந்த அரசியும் பரவாயில்லப்பா உனக்கு இந்த ட்ரெடிஷனல பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு என்னுடைய பேரு ஃபூஜி வாரான்னு சொல்லவும் கெல்வினுக்கு ஜெரால்ட் சொன்னது அப்புறம் இவங்க தன்னுடைய பேர் சொன்னது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க யாரு இன்னும் எங்க இருந்து வந்திருப்பாங்கன்றது எல்லாமே தெரிய வந்துருச்சு. ஏன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபூஜி வாரான்ற பேர் தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால
அதனாலதான் ஜப்பான் ட்ரெடிஷன்ல இருக்கக்கூடிய இந்த கேசில் அப்புறம் இவங்களுடைய பேரு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த அரசியல் நம்மள மாதிரி இந்த உலகத்துக்கு ரீஎன்கர்னேட் தான் ஆயிருக்காங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இருக்கக்கூடிய மந்திரி பெருமக்கள் தான் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் நம்ம சாராவை பார்த்துட்டு இவ சாதாரண ஒரு அட்வென்ச்சரா, இது எங்களால் நம்பவே முடியல, இவ கண்டிப்பா ஒரு ராயல் ஃபேமிலி சேர்ந்தவதான், ஒரு நோபல் தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கேள்வினோ என்னடா ஆச்சுன்னு திரும்பி பார்த்தா இவ உண்மையாவே ஒரு ராயல் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மாதிரி தான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவ டீமன் கிங் உடைய பொண்ணு இல்லையா, அதனால இந்த மாதிரி மரியாதை கொடுக்கிறது ராயலா நடந்துக்கிறது எல்லாமே இவளுக்கு கை வந்த கலை. இருந்தாலும் இந்த இடத்துலயே பெரிய ஆளு இப்போதைக்கு ராணி தானே, அதனால ராணி என்னடா சொல்ல போறாங்கன்னு பார்த்தா இவங்களும் இங்க பாருங்கப்பா, இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோ எங்களுக்கு நல்லது பண்றதா பண்றேன்னு சொல்லி எங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனா நல்ல வேலையா நீ வந்து எங்களை எப்படியோ காப்பாத்திட்ட, அதனால உனக்கு இப்ப என்ன வேணுமோ கேளுப்பா, என்னால முடிஞ்சதை நான் தரேன், உனக்கு பணம் வேணுமா பதவி வேணுமா இல்ல வேற ஏதாவது வேணுமான்ற மாதிரி கேட்க இவன் எனக்கு அதெல்லாம் வேணாம் அரசி, எனக்கு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய தானியங்கள் தான் வேணும், அதுலயும் முக்கியமா ரைஸ்னு ஏதோ ஒரு தானியம் இருக்குதாமே அதுதான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்க இந்த அரசியும் இல்லப்பா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு பணம் நகை பொருள் அப்புறம் பதவி எதுவுமே வேணாமா, உனக்கு இந்த தானியங்கள் மட்டும் போதுமான்ற மாதிரி கேட்க ஆமா அரசி என்னுடைய நாட்டுல இந்த தானியங்கள்லாம் கிடைக்காது, அதனால எனக்கு இந்த தானியங்களே போதும், ஏன் இதுக்கு நான் காசு கொடுக்கணும்னா கூட சொல்லுங்க, நான் வருஷம் வருஷம் காசு கொடுத்து தேவையான அளவுக்கு தானியங்களை வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க உடனே நீங்க பாருப்பா அதெல்லாம் தேவையில்லப்பா, உனக்கு தானியங்கள் தானே தேவை, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, சப்போஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தானியங்கள் தீர போதுன்னா எனக்கு ஒரு சின்ன லெட்டர் மட்டும் போடு, அடுத்த நிமிஷமே உனக்கு தேவையான தானியங்களை இங்கிருந்து அனுப்பிக்கிட்டே இருப்பேன், ஏன்னா நீங்க என்னுடைய நாட்டுக்கு பண்ணது ஒன்னும் சாதாரண உதவி கிடையாது, அதனால எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்கன்னு இவங்களுடைய சர்வன்ஸ் சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்ல இதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு செம சந்தோஷம், ஏன்னா ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன்ல சாப்பாடு செஞ்சிருக்காங்க, அதனால எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஜாலியா சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஏன் இதுல இவன் கேட்ட ரைஸ் கூட இருக்குதுன்றதுனால ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாயில வச்சுட்டு இது ரொம்ப டெலிஷியஸா இருக்குன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். மத்தவங்களும் சரி ஓகே கெல்வினே இதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடறாருன்னா கண்டிப்பா அது டேஸ்டா தான் இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் இவங்க ஜாப்பனீஸ் சாப்பாடை ட்ரை பண்ண இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இதுலயும் முக்கியமா ரைஸை வச்சு சோஜோ இந்த ஒயின்லாம் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒயினை ஜெரால்டும் சாராவும் குடிச்சிட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்குதுப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏஃபல் மட்டும் இங்க இருக்கக்கூடிய குக்ல இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு எப்படி ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன்ல சாப்பாடு செய்யறது ரெசிபி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவகிட்ட இப்ப குக்கிங் ஸ்கில் இருக்குதுன்றதுனால இவ கையால சாப்பிட்டாதான் நம்ம கெல்வினுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதனாலதான் எப்படி இந்த சாப்பாடெல்லாம் சமைக்கணும் ரெசிபி என்னன்றது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மறுநாள் கெல்வினுக்காக இவ கையால நல்லா சாப்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு கெல்வின் நீங்க சாப்பிடறதுக்கு தயாரான்ற மாதிரி வந்து கேட்க இவனும் சரி ஓகேப்பா சாப்பாடு கொண்டு வா சாப்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டான். ஆனா இவன் கூட இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடிய மத்தவங்க எல்லாம் காணும், அதனால கெரால்டு சாரா குளோத்தோ இவங்க எங்கப்பா போனாங்கன்ற மாதிரி கேட்க அதுவும் அரசே அவங்க எல்லாரையும் அரசு ஏதோ ஒரு விஷயத்தை சுத்தி பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்களும் உங்க கூட சாப்பிடறதுக்காக இந்த இடத்துக்கு வர போறாங்கன்னு சொல்லப்போ இவனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா இவனுக்கு எப்படி நம்ம ஏஃபல் சமைக்கிறது மட்டும் தான் பிடிச்சிருக்குதோ அதே மாதிரி தான் இந்த அரசியும் ஏஃபலுடைய சமையல லைட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏமா கண்ணு எனக்கு ஒரு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்குதுமான்னு இவன் செய்யற சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கெல்வின்ட்டே வந்து எப்பா எப்பா நீ இங்க இருந்து போறதுனால போய்க்கோ, இவ்வளவு மட்டும் இங்க விட்டுட்டு போப்பா, இவ்வளவு நான் பாத்துக்கிறேன், இவன் சூப்பரா சமைக்கிறாப்பா, ஏய் ஏஃபல் நீனே சொல்லு உனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்குதானேன்ற மாதிரி கேட்கவும் அதனால இல்ல அரசி என்ன மன்னிச்சிருங்க நான் கெல்வின் கூட தான் இருப்பேன்ற மாதிரி சொல்ல இவங்க டக்குனு அப்படியே நைஸா கெல்வினுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு எப்பா நான் சொல்றதுனால கேளுப்பா இது சூப்பரான ஒரு ஆஃபர், உன் நாட்டுல இருந்தீனா உன நிறைய பேர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நீ இங்க இருந்தீனா நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே செய்யலாம், ஏன் எனக்கு நீ ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டு என் கூடவே இருக்கலாம்ப்பா, நீ ஊன் மட்டும் சொல்லு நான் இவ்வளவு பாத்துக்கிறேன், நீ என் கூடவே கடைசி வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு கூட இருக்கலாம்ன்ற வார்த்தையை அழுத்தி சொல்லவும் இவனுக்கு இவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிருச்சு. அதனால அடுத்த செகண்டே ஐயோ அரசி என்ன மன்னிச்சிடுங்க, என் நாட்டுல எனக்கு எக்கச்சக்கமான கடமைகள் இருக்குது, அது மட்டும் இல்லாம என்னோட கில்டு மாஸ்டர் லியோ அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு, அதனால என்ன மன்னிச்சிடுங்க அரசி என்னால இங்க இருக்க முடியாது நான் கிளம்பி ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்களும் சரி ஓகேப்பா உன் நிலைமை நல்லா புரிஞ்சுக்க முடியுதுன்னு இன்னைக்கு ஈவினிங் ஆக்க போற டைம்ல இவங்க எல்லாரையும் டெலிபோர்ட் கேட்டுக்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆகும் இல்லையா, அதனாலதான் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டெலிபோர்ட் கேட்டை யூஸ் பண்ணி நீங்க சீக்கிரமா போயிடலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு வர ஏஃபலுக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஏன்னா இவங்க போறதுக்கு 2-3 நாள் ஆகுன்றதுனால இவங்க இந்த போர்ட்டல் வழி அனுப்புறேன்னு சொல்லி இவங்க அனுப்புறாங்க. ஆனா இங்க இருந்து நாங்க வெஸ்டர்ன் சைடு போக போறோம்னு சொன்ன ஹீரோஸை மட்டும் கப்பல் வழி அனுப்பி வச்சிருக்காங்க இல்லையா, அதனாலதான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க இங்க பாருப்பா இந்த கேட்டை நம்ம யூஸ் பண்ணணும்னா உங்க நாட்டுல இருக்கக்கூடிய கில்டு மாஸ்டரும் எங்க நாட்டுல இருக்கக்கூடிய கில்டு மாஸ்டரும் பர்மிஷன் கொடுக்கணும், அந்த பர்மிஷன் கிடைச்சா மட்டும் தான் நாங்க அனுப்புவோம்ன்ற மாதிரி சொல்ல இவங்க எங்களுக்கு தான் பர்மிஷனே கிடைக்கல அப்புறம் எப்படி எங்களை அனுப்புறீங்கன்ற மாதிரி கேட்கவும் நல்லா பாருப்பா உன்னுடைய அட்வென்ச்சர் கார்டுல இந்த இடத்துக்கு பர்மிஷன் வந்திருக்குன்ற மாதிரி சொன்ன உடனே இவங்க அட்வென்ச்சர் கார்டை எடுத்து பார்த்தா இதுல ஒரு ரெக்க மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்குது, அதாவது ஏர்பிளேன்ல போனா ஏர்பிளேன் சிம்பிள் வச்சிருக்கக்கூடிய சீல்ல போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த டெலிபோர்டேஷன் கேட்ட யூஸ் பண்றதுக்காக ரெக்க சிம்பிள் போட்டிருக்காங்க. அதனால இதை பார்த்த உடனே அந்த பெருசுக்கு இருக்குது இதை பத்திலாம் என்கிட்ட எதுவுமே சொல்லாம எங்களை 4 நாளா குதிரை வண்டியில போக வச்சுட்டான், அதனால அங்க போனது அவனுக்கு இருக்குது கச்சேரின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அரசுக்கு இந்த வாட்டர் கிங்டமுக்கும் பாய் பாய் சொல்லிட்டு இவங்களுடைய கிங்டமுக்கு போக இங்க எப்பயும் போல இவனுடைய நாட்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருக்குது. ஆனா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல
சீரியஸா இவனை பார்க்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணீங்க அந்த நாட்டுக்கே போக போறியாமே, அந்த அரசுக்கு உனக்கு ஏதோ தொடர்பு இருக்குதாமே, நீ உண்மையாவே வாட்டர் கிங்டமுக்கு போய் செட்டில் ஆக போறியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் வாட்டர் கிங்டம்ல இருக்கும்போது அரசி மத்தவங்க எல்லாரும் வெளியில அனுப்பி வச்சுட்டு இவன் கிட்ட ஒரு டீலிங் பேசுறதுக்காக வந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சாரா அட்வென்ச்சர் கில்டுக்கு போனப்ப ஆஞ்சி கிட்ட சொல்லி இருக்கா. அவ என்ன பண்ணிட்டா, வரக்கூடிய எல்லா அட்வென்ச்சர்ஸ் கிட்டயும் கெல்வின் இதுக்கு அப்புறம் இருக்க மாட்டான் நாட்டுக்கு, அவன் அந்த நாட்டுக்கு போற நாட்டுக்குன்னு ஃபீல் பண்ணி பேசியிருக்கா நாட்டுக்கு. அதனாலதான் அந்த விஷயத்துல எல்லாத்தையும் எப்பயும் போல போனவரும் கேள்விப்பட்டுட்டு என்னப்பா நீ அந்த நாட்டுக்கு போறியா, அந்த அரசுக்கு உனக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதான்ற மாதிரி கேட்கவும், இல்லங்க இல்லங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அது மட்டும் இல்லாம மத்தவங்க சொல்ற மாதிரி அந்த நாடு எனக்கு பிடிச்சிருக்குதான், ஆனா அங்கே இருக்கணும்லாம் நான் நினைக்கல, ஏன்னா எனக்கு எங்க பிடிச்சிருக்குதோ அங்கதான் நான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏஃபனை இவனுக்கு ஒரு காஃபி எடுத்து வந்து கொடுக்க இவன் குடிச்சு பார்த்துட்டு பரவாயில்லப்பா இது ரொம்ப ட்ரெடிஷனலான காஃபி மாதிரி இருக்குது, இருந்தாலும் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டு சில விஷயங்களை வாங்க போறேன்ற மாதிரி சொல்லவும் ஓனர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம என்னப்பா வாங்க போறியா, அப்பனா உண்மை சொல்லு, ஏதாவது வெப்பன் கிப்பன் வாங்க போறியா இல்ல அழகான ஏதாச்சும் ஸ்லேவ் வாங்க போறியான்ற மாதிரி கேட்க, ஐயோ என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் அதெல்லாம் வாங்க போறது கிடையாது, எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தங்குற அளவுக்கு ஒரு பெரிய வீடை வாங்கிட்டான். அதனால இந்த வீடை பார்த்ததுமே சாரா எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் உள்ள போய் சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஜாலியா உள்ள ஓடிக்கிட்டு இருக்க, கேள்வினும் இங்க பாருப்பா உனக்கு பிடிச்ச ரூம் நீ சூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த வீட்டுல எக்கச்சக்கமான ரூம் இருக்குது, அதனாலதான் உனக்கு பிடிச்ச ரூம் சூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு ஏஃபல் கிட்ட உனக்கு என்னப்பா ரூம் வேணுன்ற மாதிரி கேட்க, எனக்கா மாஸ்டர் எனக்கு உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற மாதிரி ஒரு ரூம் கொடுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் போய் கிச்சனை பார்த்துட்டு வரேன், நீ கிச்சனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது கெரால்டோ அரசே நீங்க இவங்களுக்கு எல்லாம் ரூம் கொடுக்கறது இருக்கட்டும், எனக்கு பயிற்சி பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்ற மாதிரி கேட்க, கவலைப்படாதப்பா உனக்காகவே பேஸ்மெண்ட்ல பக்காவான ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கேன், சோ நீ அதை போய் பாத்துருவான்ற மாதிரி இவனை உள்ள அனுப்பி வச்சுட்டு க்ளோத்தோ உனக்கு என்னப்பா வேணும்ன்ற மாதிரி கேட்கவும் இது ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு கார்டன் தான் வேணும்னு சொல்லிடுச்சு, ஏன்னா இது ஸ்லைமா இருக்கும்போது காட்டுல தானே ஜாலியா சுத்தி திரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கும், அதனாலதான் எனக்கு இந்த கார்டன் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கார்டன் எடுத்துக்க, கெல்வின் மட்டும் எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா வந்து இங்க இருக்கக்கூடிய ஹாட் டப்பா பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் குளிக்கிறதுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ணா இல்லையா, அதனாலதான் எனக்கு தேவையானது கிடைச்சிச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு விசிட்டர்ஸ் 2 பேர் வராங்க. யாரான்னு பார்த்தா வாட்டர் கிங்டம்ல இவன் காப்பாத்துன அந்த அம்மாவும் பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னதான் கெல்வின் காப்பாத்தி இருந்தாலும் இவங்க நாட்டுல இவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வேலை கூட கிடைக்கலையாட்டுக்கு, அதனாலதான் இவங்க கஷ்டப்படுறாங்கன்றது தெரிஞ்சதும் சரி ஓகே நான் ஒரு பெரிய வீடு வாங்க போறேன், நீங்க வந்து அங்க தங்கிக்கலாம், அப்படியே முடிஞ்சதுன்னா எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி சொல்லப்போம் இவங்களும் சரி ஓகே நாங்க கண்டிப்பா வரோம், ஆனா அங்க வந்து எங்களால சும்மாலாம் இருக்க முடியாது, நாங்களும் ஏதாவது செய்யறோம், வேணும்னா மெய்டா ஒர்க் பண்றோம்னு இந்த இடத்துக்கு மெய்டு வேலை செய்யறதுக்காக வந்துட்டாங்க. அதனாலதான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத பார்த்துட்டு இவனு கொஞ்சம் சந்தோஷத்தோட எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படா இன்னும் டயர்டா இருக்குதுன்னு வந்து ரூம்ல தூங்க போக இப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஏன்னா மெல்ஃபினா தன்னுடைய ஃபெமிலியரை போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இல்லையா, அப்படி போனவ காலையிலேயே வந்துட்டா, ஆனா இவன் இப்பதான் நோட்டீஸ் பண்ணியிருப்பான். அதனாலதான் எழுந்து உட்காந்துக்கிட்டு ஏய் மெல்ஃபினா நீ வந்துட்டேன்றது எனக்கு தெரியாது நினைச்சா, நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லப்போம் எனக்கு கண்டுபிடிச்சிட்டியா, சரி ஓகே ஓகே நான் உன்கிட்ட சர்ப்ரைஸா நான் உள்ள வந்து சொல்ல நினைச்சேன், அதுக்குள்ளே நீ கண்டுபிடிச்சிட்ட, பரவாயில்லப்பா, இருந்தாலும் இப்ப நீ பண்ண வேண்டியதை பண்ணணும், உனக்கு ஞாபகம் இருக்குதுன்ற மாதிரி கேட்க எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, உன்னை நான் சமன் பண்ணணும், இப்பவே சமன் பண்றேன்னு மெல்ஃபினா தன்னுடைய ஃபெமிலியரை எடுத்துட்டு வந்ததுனால டக்குனு இவன் சமனிங் ஸ்பெல்ல போட்டு மெல்ஃபினா வெளியில வான்னு கூப்பிட, மெல்ஃபினாவும் ரெக்கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு அப்படியே தேவதை மாதிரி கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா என்ன உனக்கு பிடிச்சிருக்குதான்ற மாதிரி கேட்க, அக்கா அழகா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுற அளவுக்கு இவளை பார்த்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஆமா ஆமா நீ ரொம்ப அழகா இருக்கிறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான் ஏது பண்ண போறான்றத எபிசோடோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கொஞ்சம் லீடப்பா கொடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு எண்டிங் வந்ததுக்கு அப்புறம் இப்ப மெல்ஃபினா உள்ள கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, அதனால இதுக்கப்புறம் எப்படி போக போகுது, இவன் யாராச்சும் இது சண்டை போட போறானா இல்லையான்றது எல்லாத்தையும் நம்ம இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம், அதாவது லிட்டரலா நாளைக்கு வரப்போற எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.